அப்பனா நீங்க யாருன்ற விவரம் எனக்கு சரி. உங்க அப்பா பேர் என்ன? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. அட, யார் தெரியுமா? எங்க அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? அட, உங்க அப்பா எனக்கு மாமாயா. அப்ப எங்க அம்மா ஐத்தையா. அப்ப நீங்கள் நானும் சகல. சகலையா? ஐயா, அத்தமைய மாமாவையா என்ன எப்படி சகலை எப்படி வரும்? எங்க ஊர்ல சகலதான் சொல்லுவாங்க. அப்படியா? சரி. மலைக்கு போனாலும் மாமச்சின உறவு வேணும் இல்லையா? மச்சினாலும் உண்மையா சொல்றேன். சேக்கிப்பேட்டில இருந்து நத்தத்துக்கும் பஸ் போகும், மேலூருக்கும் பஸ் போகும், மானுமல மயிருமல போவிட்டு. ஆமா. எதுக்கு அப்படி போற? மானு இல்ல. ஆனா ஏன் மாப்பிள்ள நான் தேடி வந்த மானு? காலமா சத்தியமா மானு இல்ல. நான் தேடி வந்த மானு இல்ல மாப்பிள்ள. நீதான் மானு சொல்லிக்கிற. மானு என்ற மங்கை யாரு? தங்கராஜின் தங்கை. மாப்பிள்ள உன் தங்கச்சி தான் தேடி வந்தனியா? வள்ளிய நீ தேடி வந்த? ஆமா. அந்த புள்ள ஒத்த கால ஒன்னால அசைக்க முடியுமா? மாப்பிள்ள அசைக்க முடியாது. நீ என்ன மாப்பிள்ள சொல்ற? இது பாருங்க, கையை அணைச்சு நினைச்சுக்குவே. சரி, உமக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். உள்ளவே தங்கச்சி இருக்கு, நல்ல வேடுவர், பேசி சரி பண்றது உங்க. நான் ஓரமா இருக்கிறேன். ஓரமா அப்படி இந்த லூசு வந்துருச்சு. வரையிலேயே மாத்திரை போட்டு வாடான்னு கூப்பிட்டு அச்சது நாடகத்துல அரைக்கு மாதிரி வர்றது சத்தியம் சாத்திரியில ஒரு மான தேடி வந்திருக்கிற மாமா. மாமா மாமா மான தேடி எதற்காக வந்தாரு என்று கேட்டீர்களா? கேட்டு மான தேடி வந்துடுறாங்க. அஞ்சு மணி இவர் யார் என்று சப்பும் ஐயா. சப்பும் முடிந்த அளவுக்கு சப்பும் இல்லைன்னா ராமதாசம் முடிச்சுக்கிட்டு சப்பும் கால் ரெண்டு இழுத்துக்கிட்டு நடுவு மிதிரா. பயப்படாதீங்க வருவர. 5 மணியை தாண்டிச்சு, இப்பதான் முத்த ஆரம்பிச்சிருக்கு. சரியான கிணறிடா, சென்னைக்கு போடுங்கடா. என்னதான் சென்னை நிக்காது. வந்த மாதிரி என்ன ஓடுற தூக்கணும்னு இதையா நீ தேடி வந்த வள்ளி? ஐயா, இதை நீ தேடி வந்த வள்ளி? தாண்டா வள்ளி. ஹரிவட்ட முட்டு காரி மழை நுண்டக்காரி பண்ணுவா, மெதுவா பண்ணுவா. பெண்ணே உனக்கு அவசரம். 7 மணி வரையும் நடத்துவோம் நம்ம ஊரே. அன்னைக்கு உட்காரு வள்ளிக்கண்ணு. ஆமா நாடகம் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, டக்குன்னு நாடகத்தை முடிங்க. அவருக்கு முடிக்க சொல்றதா? பாதி பேர் முடிக்க வேணான்றீங்க, பாதி பேர் முடிக்கன்றீங்க. Oh
டவர் வந்திருக்கு. அப்படியா? இங்க நல்லா சிக்னல் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இது வேடுவர். வேடுவர் இதற்காக வந்தால் மான உள்ள விட்டு போட்டாப்லையா? நீங்க பாத்தீங்களா? நம்ம வனத்துக்குள்ள நீங்க பாத்தீங்களா? மானு போய் யாருமே பார்க்கல. அவங்களும் எப்ப நீங்க போவீங்கன்னு கத்துக்கிருக்காங்க. சரி 4 பேரும் போங்க. வேணும் வர சொல்லுங்க. சாமானியத்தை கொண்டே விடுவாங்க நம்மள. மத்த ஊர் மாதிரி இங்க கிடையாது, விடிய விடிய நடக்கும். நாடகத்தை முடிக்க சொல்லி. அப்படியா? ஆமா. இல்ல 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 இல்ல, நாங்க வள்ளிய வர சொன்னப்ப நாடகத்தை முடிக்க சொல்லல. அப்படியா? பேசுறதுக்கு வள்ளி வந்தாத்தான் முடிஞ்சிச்சு இல்ல? மாலை மாத்தினாத்த வள்ளிய வர சொல்லுங்க. தர்க்கத்துக்கு சரிக்கிட்டோ எல்லாரும் தர்க்கத்தை எதிர்பார்க்கலாடி சாமி. அப்படியா? அப்ப 1:30க்கு வர்ற நாரதரை 3 மணி நேரம் இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கோம். கிராமத்துல இருந்து பேசுறவங்க வந்து நாரதர் வந்து 2.5 மணி நேரம் ஒத்தையானது பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போலாம் நீங்க சொல்லணும். அப்பெல்லாம் கமுக்குண்டு நிக்கிறது. நாங்க 2 ஆட்டம் போட்டோம்னே உங்களுக்கு பட்டுச்சு. சங்கத்தை சொல்லாதீங்க. சங்கத்தில் மதுரை சங்கத்துக்கு வராதியே. நாடா மத்த வேணாம். புதுக்கோட்டையில போட்டு எங்களுக்கு அவர் மதுரை சங்கம் கிடையாது, தெரியுமா தெரியாதா? ஒரு ஆள் வந்து 2 மணி நேரம் நிக்கிறாரு. அப்போலாம் பேசாமத்தே இருக்கிறீங்க. நாங்க அடுத்த வருஷம் வரல சொல்லிட்டு இல்ல வரல. ஒரு ஆள் வந்து 2 மணி நேரம் நிக்கிறாரு. அவர் ரய எப்போ வந்தாரு? 1:30க்கு வந்தவரு. இருங்க இருங்க, இப்ப இப்ப பேசுன அப்ப பேச வேண்டியதானே? அப்பதான் எங்கப்பா போனீரு? இப்ப எங்களை கேள்வி கேட்ட நீங்க அப்ப கேட்டுக்க வேண்டியதானே? அப்ப சொல்லணும்ல. ஆமா, ஒரே ஒரு கேள்வி. எங்களை கேட்ட இந்த வாயி அங்க கேட்டுக்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? எங்களை கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல? பள்ளி சந்திச்சு ஒரு ராசவாட். நாங்க சங்கத்துல நிர்வாகத்துல இருக்கோம். நாங்க சொல்லக்கூடாது. நீங்க கிராமத்துல. அவர் நிர்வாகத்துல இருக்கவரு. நான் நிர்வாகத்துல இருக்கேன். ஆமா, கிராமம் சொல்றதே நாங்க கேட்டுட்டே வருவோம். கிராமம் வந்து நீங்க கேட்டுட்டு வாங்க. இல்ல சங்கம் சரியில்லை இல்ல. அடுத்த வருஷம் மதுரை எங்களை எப்ப இங்க இருப்பு எங்களை உரிமையோட கேட்கறல. நீ டயத்துக்கு வேணும்னு நான் சொல்றேன். அதே போல எல்லாரையும் கேட்கணும்னு நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்கிறேன். அதே எங்களை கேட்கிற உரிமை எல்லா பேருக்கும் இருக்குல்ல உனக்கு? ஒண்ணும் இல்ல, சங்கம் சரியில்லைன்னு. அடுத்த வருஷம் மதுரை சங்கத்துல நாடகம் ஜெயக்கு வெட்டி வராம மானம் வந்து மானி தேடி வேடு வந்திருக்காரு. நீங்க பதில் சொல்லி அனுப்புங்கம்மா. வாடா போ. ஒரு ஆளு குட்டியை கிளப்பிட்டிய ராசா ராசா. அது வாடு தானே ஓடிட்டு இருக்கு. நீ நல்லா அவங்க சொல்றது கரெக்ட் இல்ல, சரியான விஷயம். முதல்ல வள்ளிக்கு வேடனுக்கு தர்க்கத்தை எதிர்பார்ப்பாங்க. அதை அவங்க சரியாதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்க்கிற விதம் நீங்க முன்னாடி அவரை சொல்லியிருக்கணும். 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு வள்ளி வேடன் வெளியில விடுங்க, அவங்க தர்க்க எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுப்போம். அவர் நிக்கிறதையும் விட்டுவிட்டு 5:30 ஆச்சு, நான் என்ன பேச முடியும் அவர்கிட்ட? 1/2 மணி நேரம். முருகனை 3 மணிக்கு 3:15 வந்து இல்லையா வந்தாத்தேன். நம்ம ஊர்ல நல்லா தெரியும், சரியா பண்ண முடியும். கிளவஞ்சின்லாம் போட்டு முடிச்சிருக்கோம். நான் வரிசை எத்தனை வருஷம் வந்திருக்கேன்? 6 வருஷம் வந்திருக்கேன். அவர் தான் சொல்லுவாரு, நான் கூட மறந்துடுவேன். 6 வருஷம் வந்தாலும் வேடனுக்கு வள்ளிக்கு எவ்வளவு தர்க்க எதிர்பார்ப்பாரு எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஆனா வந்த நார்ந்ததை முன்னாடி கொஞ்சம் முடிங்கன்னு நீங்க சொல்லலாம்ல. அந்த கேள்வி எங்க கேட்டுக்கலாம்லப்பா. அவர் எங்க சங்கம் இல்ல, நீங்க தான் எதிர்பார்த்து நீங்க தான் கேட்டீங்க. புதுக்கோட்டையில இருந்து கவிராஜ் வேணும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க சொல்லணும், உங்க நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த நாள் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லணும். எங்களை கேட்ட மாதிரி அங்கேயும் கேட்கணும்ல. மதுரை சங்கம் சரியில்லை எப்படி சொல்றீங்க? அவர் மதுரை சங்கமா? நாங்க எங்க 12 மணிக்கு என்னை வெளியில விட்டாங்க. சரியா என்னைய விட்டு நேரம் 12 மணி. பப்பு டான்ஸ் 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு. சரியா முடிச்சு நாங்க வெளியே வந்தோம். எங்க டயத்துக்கு சரியா முடிச்சிட்டு போறோம். எங்க நேரம் போகுதுல, நான் போய் இப்ப என்ன பேச முடியும் அவர்கிட்ட? என் நேரத்துல என்ன பேச முடியும்? ஒருத்தர் பண்ண தவறு பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும்போது சரிங்களா? நீங்க இந்த ஊர்ல கிடையாது, எந்த ஊர்லயும் அவர் மட்டும் கிடையாது. எந்த நாட்டில் இருந்தாலும் கேளுங்க, 3 கிலோ முருகனை விடுன்னு கேளுங்க. நீங்க கேளுங்க அந்த கேள்வியை. 3 முருகனை விடு, 4 மணிக்கு வள்ளியை சந்திச்சு பேசுன்னு சொல்லுங்க. பேச தெரியாதாலும் அதுக்கப்புறம் போடாதீங்க. பேச தெரிஞ்சவங்களுக்கு அந்த நேரத்தை சொல்லுங்க. எல்லாருமே அதை கேளுங்க. கிராமத்துல யார் யார் எப்படி நடிப்பாங்க தெரியும் இல்ல? எங்களை சொல்ற உரிமை எல்லா பேரும் சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. இருக்கிற நேரத்துல பேசி போகல. அப்படி இல்ல, புரிய வைக்கிறது நம்மளோட கடமை. ஐயா வேணுவரே வாங்க வாங்க வேணுவரே. நம்மள உரிமையோட சொல்றாங்கல்ல, அதே எல்லா உரிமையோட எல்லா பேரும் கேட்கட்டும். எதுக்கு என்ன போங்க? நீங்க போங்கடா. எப்ப நான் பேசிக்கிறேன் போங்கடா. எப்படா போவீங்க? நிமிர்ந்த நீண்ட பார்வையும் நேர்மையும் நேர்மையில் திறமையில் பெருமையில் பெருமையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே, விளையாட்டு விளையாடும் வேடுவர் குல மகனே, சொல்லெடுத்து விளையாடும் உத்தம குணத்தவரே வருக. தாங்கள் யார்?
வந்த காரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வலிமை இடுவாமல் வந்தாரை வரவிருக்கும் பழமை தவறாமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் என்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரங்கள் புகழாரம் சூடிய தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்ற முதல் மெல்மலைக்கு சொந்தக்காரன் மரமணிகளை அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழக வெட்டை மானை கண்டே சென்றேன் பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட அப்படின்னு வந்த தருணத்தில் அந்த மான்குட்டியாகப்பட்டது இந்த இடத்துல நிக்கிறதுனால எடுத்துட்டு தலைவி என்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்துக்கிறா போதும். எனதுமா எப்படிமா அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது என் மான் மேல உங்களுக்கே ஒரு அன்பு பிறக்கும் அப்படின்றதுனால மதுரை சங்கம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு வார்த்தை, அதான் தப்பு. சங்கத்தில் அவர் வயசு கேட்டா விடுங்க விடுங்க. வெள்ளிமலை வள்ளி பொண்ணை வணக்கம் நான் தேடி வந்த மாடுதேனை எனக்கும் வெள்ளிமலை வள்ளி பொண்ணை வணக்கம் நான் தேடி வந்த மாடுதேனை எனக்கும் இந்த இல்லை வள்ளி பிரமலாதே வள்ளி உன் காவல் சிறப்படையும் மாடையும் தருவதை உன் பொறுப்பு மாடத்தை கேட்டால் தனி சிறப்பு குறிஞ்சி நிலத்திற்கு பெருமை குமரி திருவிழாள் பழமை நாடு குறிஞ்சி நிலத்திற்கு பெருமை குமரி திருவிழாள் பழமை நாடு ஆனை கடித்தால் கொண்டாடுவார் 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 தென்கோடி தவத்திற்கு நிற்கிறது கொண்டு தென்கோடி தூக்கின்றனே தப்படமும் தாமா சஞ்சலமும் ஏமா ஆனையும் தருவது உன் பொறுப்பு நான் என்னை கேட்டால் தனி சிறப்பு சரி வந்த மாணவிட்டு இங்குதான் இல்லையம்மா எனக்கு என்னைக்கு இப்பொழுது நான் இருக்கேன் இப்பொழுது நான் இருக்கேன் இப்பொழுது நான் இருக்கேன் அம்புவச்சி பாடுவதா உசுறு போதிடும் ஊனமாயிடும் உசுறு போகக்கூடாது ஊனமாக கூடாது ஆண் விழுத்தாத இன்னும் மனசு நோகக்கூடாது மனசு நோகக்கூடாது மனசு நோகக்கூடாது பரமத்தையில் ஒரு பாடமானே பரந்தாமன் பேசியது பாடியமானே பரமத்தையில் ஒரு பாடியமானே பரந்தாமன் பேசியது பாடியமானே என்னை எனக்கு புள்ளிமானே 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 என் பாடி சமத்திற்கு என் பாடி தூக்கிட்டே சந்தனமும் தாமா சந்தனமும் ஏமா பாடியும் தருவதே உன் பொறுப்பு நானே கேட்டா தனி சிறப்பு ஆடலா பாடலா கொண்டாடலா இடியாடத்தை கடலா எல்லாருமே அப்படி அழகுடைய அற்புதமான பெண்மான் அந்த மான்குட்டியை பிடிக்கணும் இடத்துக்கு தலைவி என்ற முறையில அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஏனென்றால் கொடுத்தவர்கள் பலன் உண்டு கொடுப்பவர்களுக்கு என்று தனி பெருமையும் உண்டு. அப்படி இருந்த போதிலும் கூட வேடுவராகப்பட்டும் வேட்டைக்கு போகும் பொழுது